الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما من يوم أكثر من أن يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரம் காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, கண்ணியமான சிறப்பான நாட்களில் நாம் இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய 7வது நாள் இன்று, 9வது நாள் அரஃபாவுடைய தினம், வரக்கூடிய ஞாயிறு சண்டே, 10வது நாள் திங்கட்கிழமை, அது பெருநாளுடைய தினமாக இருக்கும். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பான கண்ணியமான நாட்கள். எந்த அளவுக்கு என்றால் ரமதானுடைய கடைசி 10ஐ விட துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 சிறப்பானது, கண்ணியமானது என்று இப்னு ரஜப் ஹம்பலி போன்ற பெரும் அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பான கண்ணியமான நாட்கள். திர்மிதி, இப்னு மாஜா, பைஹகி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களின் பிரகாரம் இந்த முதல் 10 நாட்களுடைய ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சமம். இந்த 9 நாட்களில் நோக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பும் ஒவ்வொரு வருடத்தினுடைய நோன்புக்கு சமம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிறப்பான கண்ணியமான 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் 10 நாட்களை கொடுத்து நாம் பூர்த்தி செய்தோம் என்று சொல்கிறான். அந்த 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக காலங்கள் அனைத்தும் கண்ணியமானது. அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. எந்த ஒரு காலத்திலும், எந்த ஒரு மாதத்திலும், எந்த ஒரு நாளிலும் பீடை என்பது இல்லை. எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா மாதங்களும் சிறப்பானதுதான். ஆனால் ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை ஆரம்பிக்கும் போது, நல்லொரு விடயத்தை செய்யும் போது திங்கட்கிழமை செய்வது நல்லது. ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் அன்றுதான், புதன்கிழமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு விடயம் புதன்கிழமை ஆரம்பிக்கப்படுகிறதோ இல்லா வகது தம்ம, அது பூர்த்தியாகியே தீரும். இந்த அடிப்படையில் ஒரு விடயத்தை செய்யும் போது திங்கள் ஆரம்பித்தான், புதன் ஆரம்பித்தான் நல்லது என்று சொல்லலாம். இதே நேரம் சனிக்கிழமையோ ஞாயிறோ செவ்வாயோ செய்தால் அது முசீபத் என்று சொல்ல முடியாது. காலங்கள் அனைத்தும் கண்ணியமானது. அல்லாஹ் வல் அஸ்ர் என்று முழு காலத்தின் மீதும் சத்தியம் செய்கிறான். கண்ணியமான ஒன்றின் மீது மாத்திரமே அல்லாஹ் சத்தியம் செய்வான். முழு காலத்தின் மீதும் சத்தியம் செய்து அல்லாஹ் 10 நாட்களை தெரிவு செய்கிறான்.
10 இரவுகளின் மீது சத்தியமாக அதிகமான முஃபஸ்ஸிர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகளின் மீது சத்தியம் செய்கிறான். இந்த 10 நாட்களை தெரிவு செய்து சத்தியம் செய்து, இந்த 10 நாட்களிலும் 2 நாட்களை தெரிவு செய்து, வஷ்ஷஃபி வல் வத்ர், பெருநாளுடைய தினத்தின் மீதும் அரஃபாவுடைய தினத்தின் மீதும் சத்தியமாக, இந்த 2 தினங்களின் மீது அல்லாஹ் விசேஷமாக சத்தியம் செய்கிறான். அரஃபாவுடைய தினம் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், அதாவது வரக்கூடிய ஞாயிறு, 10வது நாள் பெருநாளுடைய தினம் வரக்கூடிய திங்கட்கிழமை. இந்த 2 நாட்களும் சிறப்பான நாட்கள். முஃப்தி ஷஃபி உஸ்மானி அவர்கள் மஆரிஃபுல் குர்ஆன் என்ற அவருடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள், இந்த 2 நாட்களும் சிறப்பான நாட்கள், வித்தியாசமான நாட்கள். ஒரு நாளைக்கு ஒரு இரவு ஒரு பகல் என்று தான் இருக்கும். ஆனால் அரஃபாவுடைய தினத்திற்கு ஒரு பகல் 2 இரவுகள், பெருநாளுடைய தினத்திற்கு ஒரு பகல் மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுடைய தினம், பெருநாளைக்கு அந்த முந்தைய தினம் சிறப்பான கண்ணியமான ஒரு நாள். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் யௌமின் அக்ஸரு மின் அய்யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் நரகவாசிகளை விடுதலை செய்வது போன்று வேற எந்த ஒரு காலத்திலும் அல்லாஹ் விடுதலை செய்வதில்லை. அரஃபாவுடைய நாள் அவ்வளவு நரகவாசிகளை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். وَإِنَّهُ لَيَدْنُو ثُمَّ يُبَاهِي بِهِمُ الْمَلَائِكَةُ. அரஃபாவுடைய தினம் அல்லாஹ் அடியார்களோடு மிக நெருக்கமாக வருகிறான். யாரெல்லாம் அமல் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, நோன்பு நோற்றிருக்கிறார்களோ அவர்களை காட்டி மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுவான். மா அராதஹா உலா, இவர்களுக்கெல்லாம் என்ன வேண்டுமா? அல்லாஹ் பெருமையாக சந்தோஷமாக மலக்குமார்களிடத்தில் அன்றைய தினத்தில் இபாதத் செய்யக்கூடியவர்களை காட்டி அல்லாஹ் பேசுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால் அரஃபாவுடைய தினம் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் நிறைய இபாதத் செய்வோம். அந்த இரவை பகலை அமல் இபாதத்தின் மூலம் உயிர்ப்பிப்போம், ஹயாத்தாக்குவோம். குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸனத்தல்லதி பஅதா. அரஃபாவுடைய நோன்பு முந்திய பிந்திய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு கஃபாராவாக பரிகாரமாக அமையும் என்று அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன். ரசூலுல்லாஹுடைய ஆதரவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இன்னொரு ரிவாயத்தில் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், ஸௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நோன்பு யுகஃபிரு ஸனத்தைன், 2 வருடங்களுக்கு பரிகாரமாக அமையும். எனவே 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அரஃபாவுடைய நோன்பு காரணமாக அமையும். குடும்பமாக நோட்போம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரமதானுடைய நோன்பை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நோட்போமோ அதே போன்று அரஃபாவுடைய அந்த நாளுடைய நோன்பை நாம் நோட்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அரஃபாவுடைய தினம் அதிகமாக அமல் இபாதத் செய்வதே சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஏனைய நாட்களை போன்று அல்ல. அரஃபாவுடைய அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அதிகமாக இபாதத் செய்யப்பட வேண்டிய ஒரு தினம். துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் பெருநாளுடைய தினம் மிக சிறப்பான ஒரு நாள். அன்றைய தினம் குளித்து புத்தாடைகளை அணிந்து நறுமணத்தை பூசி மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வந்து அந்த பெருநாளுடைய தொழுகையில் கலந்து கொண்டு மக்களோடு முஸாஃபஹா முஆனகா செய்து குடும்பத்தோடு சந்தோஷமாக அன்பாக இருப்பது சுன்னத். அதையும் தாண்டி ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹுக்கு அஹப்பான மிக விருப்பமான ஒரு அமல் இருக்கும் என்றால் அது இராகத்துத் தம், இரத்தத்தை ஓட்டுவது, குர்பான் கொடுப்பது, உதுஹியா கொடுப்பது. இது அல்லாஹுக்கு மிக விருப்பமான இபாதத்.
அல்லாஹு தஆலா நல்ல விடயங்களின் பக்கம் விரையுமாறு சொல்கிறான். வசாரிஉ, விரைந்து வாருங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் பெருநாளுடைய தொழுகையை தொழுந்ததும் உதுஹியா கொடுப்பதுதான் மிகச் சிறந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியாவை பொறுத்த வகையில் அது சுன்னத்தும் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஷாஃபிஈ மத்ஹபுடைய அடிப்படையில் இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். வசதி இருந்தும் ஒருவர் கொடுக்கவில்லை என்றால் மக்ரூ, அது வெறுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு வசதி இருந்தும் குர்பான் கொடுக்கவில்லையோ, உதுஹியா கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, எங்களுடைய முஸல்லாவை தொழும் இடத்தை அவர் நெருங்க கூட வேண்டாம். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு அழைக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட ரசூலுல்லாஹ்வே ஃபலா யக்ருபன்ன, எங்களுடைய முஸல்லாவுக்கு தொழும் இடத்திற்கு அவர் நெருங்க கூட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வசதி உள்ளவர்கள், குர்பான் கொடுப்பதற்கு வசதி இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் ஒவ்வொரு வருடமும் ஒரு கடமையாக நினைத்து கொடுத்து வாருங்கள். உதுஹியாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹ்ரி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். பெருநாளுடைய தினம் இரத்தத்தை ஓட்டுவது, உதுஹியா கொடுப்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத். வ இன்னஹு லயுக்தா யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அத்லாஃபிஹா. கியாமத்துடைய நாள் நாம் அறுக்கக்கூடிய பிராணி அதனுடைய முடியோடு, தோலோடு, உடம்பினுடைய பாகங்களோடு கியாமத்துடைய நாள் கொண்டு வரப்படும். வ இன்னத் தம லயக்உ மினல்லாஹி பிமகானின் قبل ان يقع بالارض. நாம் அறுக்கக்கூடிய பிராணியுடைய இரத்தம் பூமியில் சிந்துவதற்கு முன்னர் அந்த இரத்தம் அல்லாஹ்விடத்தில் பெரும் ஒரு அந்தஸ்தை அடைந்துவிடும். ஃபதீபு பிஹா நஃப்ஸா, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த உதுஹியாவின் மூலம் உங்களுடைய ஆன்மாக்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், மாஹாதிஹில் அதாஹி, இந்த உதுஹியா எல்லாம் என்ன? இந்த உதுஹியா என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம், உங்களுடைய தந்தை நபி இப்ராஹீமுடைய சுன்னா என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உதுஹியா கொடுப்பதினால் எங்களுக்கு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடியுக்கும் ஒவ்வொரு நன்மை கிடைக்கும். அறுக்கக்கூடிய பிராணியில் எத்தனை முடிகளோ அத்தனை நன்மைகள் கிடைக்கும். வசதி உள்ளவர்கள் உதுஹியா கொடுப்பதற்கு பின்வாங்காதீர்கள். அல்லாஹ் சொத்து செல்வத்தை தந்திருக்கிறான், பணத்தை அவன் ஹிபத்தாக தந்திருக்கிறான். அதை அல்லாஹுக்காக செலவழிப்பதற்கு ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். சில ஏழ்மையானவர்கள், பெரிய அளவு அவர்களுக்கு வசதி இல்லை, ஆனால் ரமதானில் கிடைக்கக்கூடிய பணங்களை சேகரித்து உதுஹியா கொடுப்பார்கள். அவர்கள் உதுஹியாவுடைய நன்மையை சரியாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரிகளே, சமனுல் மிசில், பஜாருடைய விலையை விட அதிக விலைக்கு ஆடு மாடு விற்கப்பட்டாலும் அதை வாங்கி கொடுப்பதற்கு எங்களிடம் வசதி இருந்தால் வாங்கி கொடுப்பதே சிறந்தது. ஆடு மாடு வியாபாரிகள் அதிக விலைக்கு விற்றால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அவர்களை பிடிப்பான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உதுஹியா என்பது ஷாயிரத்துன் மின் ஷஆயிரில் இஸ்லாம், இஸ்லாமிய அடையாளங்களில் ஒன்று. இஸ்லாமிய சின்ன உதுஹியா என்பது அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும், உதாரணமாக 1 லட்சத்துக்கு விற்கப்படக்கூடிய மாடு உதுஹியாவுடைய இந்த சீசனில், ஹஜ்ஜுடைய சீசனில் 2 லட்சத்துக்கு விற்கப்படுகிறது. அதை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி என்னிடத்தில் இருந்தால் வாங்கி கொடுப்பதுதான் சிறந்தது. கணேசக்குரிய சகோதரர்களே, உதுஹியா என்பது ஒரு இபாதத். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று உதுஹியா என்பது ஒரு இபாதத். உதுஹியா கொடுக்கும் போது அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்கிறோம்.
வழிபடுகிறோம். அல்லாஹ் கொடுக்குமாறு சொல்கிறான், ரசூலுல்லாஹ் கொடுக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள், கொடுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இத்தாஅத் செய்கிறோம், வழிபடுகிறோம். இரண்டாவது சுன்னத்துல் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவை ஹயாத்தாக்குகிறோம். மூன்றாவது தௌசிஅத்துன் அலல் ஃபுகரா, ஏழைகளுக்கு விசாலத்தை நாம் உண்டு பண்ணுகிறோம். ஹஜ் பெருநாளைக்கு உதுஹியாவுடைய மாமிசம் ஏழைகளுக்கு உணவாக இருக்கும். நோன்பு பெருநாளைக்கு ஃபித்ராவுடைய அரிசி ஏழைகளுடைய உணவாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேரம் மிக குறைவாக இருக்கிறது. நேரத்தை கருத்தில் கொண்டு உதுஹியா சம்பந்தமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான மசாயில்களை, ஃபத்வாக்களை இந்த இடத்தில் நான் முன்வைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியா என்றால் என்ன? உதுஹியா என்றால் பெருநாளுடைய தினம், துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியினுடைய அளவு உயர்ந்ததற்கு பின்னர் இமாம் தொழுகைக்கும் ஹுத்பாவுக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக்கொள்வாரோ அதிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறையும் வரை ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் உதுஹியாவுடைய நியத்தோடு அறுத்து அந்த மாமிசத்தை பங்கு போட்டால் அதுதான் உதுஹியா, அதுதான் குர்பானாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றினுடைய இனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எரும மாட்டை ஒரு உதுஹியாவுடைய நியத்தோடு அறுத்தான், அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஜாமூஸ் என்பது நௌஉம் மினல் பக்கர், எரும மாடு மாட்டினுடைய ஒரு வகை, அதனால் அது உதுஹியாவாக அங்கீகரிக்கப்படும். கோழியை, சேவலை, வாத்தை, மானை ஒருவர் உதுஹியாவுடைய நியத்தோடு அறுத்தால் அது உதுஹியாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது. பிராணிகளுடைய வயதையும் கவனிக்க வேண்டும். ஆடு மாடு, வெள்ள ஆடு மாடு கொடுக்கும் போது 2 வருடங்கள் பூர்த்தியாக இருந்தால் மட்டுமே உதுஹியாவாக ஏற்றுக்கொள்ளப்படும். 2 வருடங்கள் பூர்த்தியாகாத ஒரு மாட்டை, ஒரு ஆட்டை அறுத்தால் அது உதுஹியாவாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது, வெறும் ஒரு அறுப்பாகத்தான் கணிக்கப்படும். நேரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சூரியன் உதித்த ஒரு ஈட்டினுடைய அளவு உயர்ந்ததற்கு பின்னர் இமாம் ஹுத்பாவுக்கும் தொழுகைக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக் கொள்வாரோ அந்த அளவு நேரம் தான் கடந்திருக்க வேண்டும். ஹுத்பா தொழுகை நடந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. கொரோனாவுடைய காலத்தில் சிலர் யோசித்தார்கள், தொழுகை மஸ்ஜிதில் நடக்கல, எப்படி குர்பானுடைய வேலையை ஆரம்பிப்பது, குர்பான் கொடுப்பது? அந்த அளவு நேரம் கடப்பதுதான் நிபந்தனை. அதற்கு முன்னர் அறுத்தால் அது உதுஹியாவாக ஆகாது. ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறைந்ததற்கு பின்னர் அறுத்தால் அது உதுஹியாவாக ஆகாது, வெறும் ஒரு அறுப்பாகத்தான் கணிக்கப்படும். கணியத்துக்குரிய சகோதரிகளே, தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் அறுக்கப்பட்டால் அதுதான் உதுஹியா. பேருக்காக புகழுக்காக ஒருவன் அறுத்தால், உதுஹியா கொடுத்தால், அவருடைய நிய்யத் உதுஹியாவாக இருந்தாலும் அது உதுஹியாவாக அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட மாட்டாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆடு மாடு வாங்கக்கூடியவர்கள் நல்லக பார்த்து வாருங்கள். சில குறைகள் இருக்கிறது, அந்த குறைகளோடு ஆடு மாடு அறுக்கப்பட்டால் உதுஹியாவாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. உதாரணமாக, கண் 2ம் பொட்டையானது, சொறி பிடித்தது, நொண்டியானது, மூக்கு வெட்டப்பட்டது, காது வெட்டப்பட்டது, கால் உடைந்தது, எல்லா பல்லுகளும் விழுந்தது, மாமிசத்தோடு சேர்த்து கொம்பு போனது. சுருக்கமாக சொல்வதென்றால், மாமிசத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு குறையோடு ஆடு மாடு அறுக்கப்பட்டால் அது உதுஹியாவாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சிலர் லாபத்தை பார்த்து, குறைவான விலைக்கு கிடைக்கிறது என்று பார்த்து ஆடு மாடை வாங்கி அறுத்து இந்த குறைகள் இருந்தால் அது உதுஹியாவாக ஏற்றுக்கொள்ளப்படாது, வெறும் ஒரு அறுப்பாகத்தான் கணிக்கப்படும். இன்னும் சில குறைகள் இருக்கிறது, அந்த குறைகள் மன்னிக்கப்படும். உதாரணமாக, ஒரு சில பல்லுகள் தான் விழுந்திருக்கிறது, கொம்பு மாமிசத்தோடு இல்லாமல் சிறிய ஒரு துண்டு உடைந்திருக்கிறது, அல்லது மாமிசத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் கொம்பு போயிருக்கிறது, இது போன்ற குறைகள் மன்னிக்கப்படும். எனவே உதுஹியா கொடுக்கக்கூடியவர்கள் பிராணிகள் என்ன குறை இருக்கிறது என்பதை பார்த்து வாங்குங்கள். உலமாக்களுடைய மஷூராவோடு அதை செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
உதுஹியா கொடுக்கக்கூடியவர்கள் உஸ்லூபு தபஹ், அறுப்பினுடைய சட்ட திட்டத்தை தெரிந்து செய்யுங்கள். கூட்டு குர்பான் சில இடங்களில் கொடுக்கிறார்கள். ஒரு மாட்டை 7 பேர் கொடுக்கலாம் என்று வரும்போது 7 பேரும் பரக்கத்துக்காக மாறி மாறி அறுக்கிறார்கள். நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். மரி, சுவாச குழாய், ஜீரண குழாய், இந்த 2 நரம்புகளும் ஒரே தடவையாக அறுப்பட்டால் மட்டுமே ஹலால். அந்த 2 நரம்புகளும் முழுமையாக அறுப்படுவதற்கு முன்னர் கத்தியை எடுத்தால், கையை தூக்கினால் அந்த ஆட்டையோ மாட்டையோ சாப்பிடுவதே ஹராமாகிவிடும். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அறுப்பினுடைய சட்ட திட்டத்தை தெரிந்து அழகாக செய்யுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சில இடங்களில் ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஆட்டு மாட்டை அந்த மாமிசத்தை வாங்கி உதுஹியாவுடைய நீயத்தோடு கொடுப்பதே சில இடங்களில் நடந்திருக்கிறது. கொழும்பு போன்ற பகுதிகளில் நடந்திருக்கிறது. இது கூடுமா கூடாதா? இது வெறும் ஒரு சதகாவாக தான் அங்கீகரிக்கப்படும். உதுஹியாவோடு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. காரணம், ஒரு பிராணியை அறுக்கும் போது உதுஹியாவுடைய நீயத் அவசியம். வேறொரு தேவைக்காக அறுக்கப்பட்ட ஒரு பிராணியுடைய மாமிசத்தை வாங்கி உதுஹியாவுடைய நீயத்தோடு நாம் கொடுத்தால் அது உதுஹியாவாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, சில சமூக அக்கறை கொண்டவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய சீசனில் ஏழைகளுக்கு நிறைய இறைச்சி கிடைக்கிறது, நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பணமாக பொருளாக கொடுப்போம் என்று முன்வருகிறார்கள். சில இடங்களில் நடந்திருக்கிறது. பணமாக உதுஹியாவுடைய அமலை நிவர்த்தி செய்ய முடியாது. உதுஹியா என்றால் ஆடு மாடு ஒட்டகம் இந்த 3இல் ஒன்றை அறுத்து பலியிட்டு அந்த மாமிசத்தை பங்கு போடுவதுதான் உதுஹியா. பணத்தை உதுஹியாவுடைய நியத்தோடு கொடுத்தால் அது சதகாவாக அங்கீகரிக்கப்படும். உதுஹியாவோடு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமான ஆடு மாடுகள் கொடுப்பதை விட பெருமதியான சிறந்த ஒரு மாட்டை கொடுப்பது சிறந்தது. அல்லாஹு தஆலா எப்போதும் பெருமதியை தான் பார்க்கிறான், எண்ணிக்கையை அல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது, ஒரு ஒட்டகத்தினுடைய தலையை வெட்டுவது 7 ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம். 7 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு மாட்டை உதுஹியா கொடுக்கலாம். அதே போன்று ஒரு மனிதனால் ஒரு மாட்டை 7 நியத்துகளுக்காக அறுக்கலாம். உதாரணமாக, நான் உதுஹியா கொடுக்க போகிறேன். உதுஹியாவுடைய ஒரு பங்கு, எனக்கு 2 மகன்மார்கள் இருக்கிறார்கள், இன்னும் உதுஹியா கொடுக்கல. முதலாவது ஆண்மகன், முதலாவது மகனுக்கு 2 பங்கு அகீகா, 2வது மகனுக்கு 2 பங்கு. ஒரு மகளும் இருக்கிறாள், அவளுக்கும் நான் அகீகா கொடுத்து இல்லை, அவளுக்கு ஒரு பங்கு. நேர்ச்சை இருக்கிறது. இப்படி இந்த எல்லா நோக்கங்களுக்காக ஒரு மாட்டை அறுத்தால் எல்லா நோக்கங்களும் அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபதாவல் குபுரால் ஃபிக்ஹியாவில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் இந்த மஸ்அலாவை மிக விரிவாகவே எழுதியிருக்கிறார்கள். எனவே அகீகா கொடுக்காதவர்கள், வசதி இல்லை, ஒரு மாட்டை வாங்கி தான் கொடுக்க முடியும் என்றால் தாராளமாக கொடுக்கலாம். 7 பங்கு 7 ஆடாக கணிக்கப்படும். கணித்துக்குரிய சகோதரர்களே, அகீகாவுடைய பூர்த்தியான நன்மை கிடைக்குமா? நிச்சயம் பூர்த்தியான நன்மை கிடைக்கும். ஆனால் சிறந்தது தனி ஆடாக கொடுப்பதுதான். வசதி இல்லை என்றால் இந்த மாட்டில் 7 பங்கு இருப்பது, அதை வைத்து என்னுடைய அகீகாக்களையும் சேர்த்து உதுஹியாவோடு நிவர்த்தி செய்யலாம். கணித்துக்குரிய சகோதரர்களே, அகீகாவை பொறுத்த வகையில் மௌத் வரை என்னோடு கொழுவிக் கொண்டிருக்கும். எனக்கு 99 வயதாகிறது, இன்னும் எனக்கு அகீகா நிறைவேற்றப்படவில்லை என்றால் 99வது வயதில் கூட அகீகாவை நிறைவேற்றலாம். பருவ வயதை எட்டும் வரை எனது அகீகாவுக்கு எனது பெற்றோர்கள் பொறுப்புதாரிகள். பருவ வயதை எத்தியதற்கு பின்னர் எனது அகீகாவுக்கு நான் பொறுப்புதாரி. அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அகீகா கொடுக்க வேண்டி இருந்தால் கட்டாயமாக கொடுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, சில இடங்களில் அறுக்கும் போது பிஸ்மில் சொல்ல மறந்து விட்டோம் என்று ஆடு மாடுகளை புதைத்த வரலாறு இருக்கிறது. நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். பிஸ்மில் சொல்வது சுன்னத். அறுக்கும் போது அவர் முஸ்லிமாக இருப்பதுதான் நிபந்தனை. ஒரு முஸ்லிம் அல்லாதவர் அறுத்தால், பிஸ்மில் சொல்லி அறுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதை சாப்பிடுவது ஹராம்.
அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பிஸ்மில் சொல்வது சுன்னத். ஒரு முஸ்லிம் அறுப்பதுதான் நிபந்தனை. சில மாற்று கொள்கையில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுகளாக இருந்தால் அவர்கள் அறுத்த பிராணியுடைய அந்த உதுஹியாவுடைய மாமிசங்களுக்கு கிடைத்தால் அதை சாப்பிடுவது ஹராம். அத்வைதிகள், வஹ்தத்துல் வஜூத் பேசக்கூடியவர்கள், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள், ஷியாக்கள், எங்களுடைய பார்வையில் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள். ஷியாக்கள் கிட்டத்தட்ட 22 கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டமும் பல பிரிவுகளாக பிரிந்து போகிறார்கள். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தாவூதி போராக்கள். அவர்களை ஏன் நாம் முஸ்லிம் இல்லை என்று சொல்கிறோம்? அவர்களுடைய ஒரே ஒரு கோட்பாடு, அவர்களுடைய இமாம், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இமாம் இருப்பார். அந்த இமாம் யுஷ்பிகுல் இலாஹ், அல்லாஹுக்கு சரிசமமானவர். இவர் யார்? முஷ்ரிக். இவருடைய அறுப்பினால் வந்த மாமிசத்தை சாப்பிடுவது ஹராம். காதியானி அஹ்மதியா கொள்கையை சார்ந்தவர்கள், அவர்கள் இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், அவர்கள் அறுத்ததையும் சாப்பிடக்கூடாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களிடத்தில் உம்மாவுடைய பெயரில் பாப்பாவுடைய பெயரில் என்று உதுஹியா கொடுக்கக்கூடிய வளமை இருக்கிறது. அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போது அனுமதி கேட்டால் மட்டுமே அவர்களுடைய பெயரில் உதுஹியா கொடுக்கலாம். எனவே இப்போது உங்களுக்கு வசதி இல்லை, தாராளமாக அவர்களிடத்தில் கேட்கலாம். எனக்கு வசதி வரும் போது ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய பெயரில் நான் உதுஹியா கொடுப்பேன் என்று அனுமதி கேட்டுக்கொண்டால் தாராளமாக அவர்களுக்காக உதுஹியா கொடுக்கலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, உதுஹியாவுடைய மாமிசத்தை எப்படி பங்கு போடுவது? சிறிய ஒரு அளவாவது சதகா செய்வது வாஜிப், கட்டாய கடமை. ஆனால் சிறந்தது உதுஹியாவுடைய இறைச்சியை 3ஆக பிரிப்பது. 3இல் ஒரு பகுதியை சதகா செய்ய வேண்டும். சதகா என்றால் எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஏழைகள், நடுத்தரமானவர்கள். 3இல் ஒன்றை ஹதியாவாக கொடுக்க வேண்டும். ஹதியா என்றால் செல்வந்தர்களுக்கு, ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்கு கொடுப்பதே சதகா, ஹதியா. 3வது ஒரு பகுதியை தனது குடும்பத்திற்காக எடுத்துக்கொள்வது, இதுதான் சிறந்தது. செல்வந்தர்களுக்கு தாராளமாக இந்த ஹதியாவுடைய பகுதியில் இருந்து கொடுக்கலாம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதுஹியாவுடைய இறைச்சியை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நேரடியாக என்னுடைய உதுஹியாவுடைய மாமிசத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாது. இன்னொருவருடைய இறைச்சி எனக்கு வந்திருக்கிறது, அதை இன்னொருவருக்கு கொடுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, சில இடங்களில் உதுஹியாவுடைய இறைச்சியை விற்கக்கூடிய வளமை இருக்கிறது. ஹோட்டல் வைத்திருக்கக்கூடியவர்கள் சோட்டிஸில் வைத்து விற்பனை செய்கிறார்கள். சில்லறை கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் பார்சல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைத்து விற்பனை செய்கிறார்கள். இது கூடுமா கூடாதா? உதுஹியாவுடைய மாமிசத்தை விற்பனை செய்வது ஹராம். எந்த அளவுக்கு என்றால், ஒரு வேலையாளை வைத்து நான் மாட்டை அறுப்பது அந்த வேலைகளை பார்க்கிறேன். அவனுக்கு கூலி கொடுக்கும் போது மாட்டினுடைய தோலை கூட கூலியாக கொடுக்க முடியாது, இலவசமாகத்தான் கொடுக்க வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உதுஹியாவுடைய இறைச்சியை ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போகக்கூடாது. எந்த பகுதியில் நாம் இருக்கிறோமோ அந்த பகுதியில் அறுத்து அந்த பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு தான் பங்கு போடப்பட வேண்டும். இந்த பகுதியை விட வேறு பகுதியில் மிக தேவையுடையவர்கள், நெருங்கிய உறவுகள் இருந்தால் மட்டுமே நாம் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து உதுஹியாவுடைய இறைச்சியை கொண்டு போகலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இரவில் அறுப்பது மக்ரூ, அது வெறுக்கப்பட்டு இருக்கிறது. அது பழைய காலங்களில். இந்த காலத்தில் வெளிச்சம் இருக்கிறது, LED லைட்களை போட்டால் வெளிச்சமாக இருக்கும். ஏன் இரவு நேரத்தில் அறுப்பது மக்ரூ? சில வேளை அறுக்கக்கூடியவர் தவறு செய்யலாம், அதனால் தான் மக்ரூ. இந்த காலத்தில் அந்த கராஹியத் இல்லாமலாகிறது. எனவே இரவு நேரங்களில் அறுப்பது சில நேரம் சலாமத்தாகவும் இருக்கலாம். இரத்தங்கள் பாதையில் போகும், அந்நிய மக்கள் பார்த்தால் அது சில சிக்கல்கள் உண்டாகும். இரவு நேரத்தில் அறுத்து பங்கு போட்டு முடிக்கலாம், சுபஹ் தொழுவதற்கு முன்னர் பார்சல் போட்டு முடிக்கலாம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட்டதிலிருந்து நகங்களை, முடிகளை வெட்டக்கூடாது. இடையில் நியத்து வந்திருந்தால் நியத்து வந்த நேரத்திலிருந்தே முடியை, நகத்தை வெட்டக்கூடாது. சிலர் நினைக்கிறார்கள் முடியை, நகத்தை வெட்டிவிட்டால் உதுஹியா கொடுக்க முடியாது.
நகத்தை முடியை வெட்டுவது மக்ரூ, வெறுக்கப்பட்டிருக்கிறது. உதுஹியாவுடைய அமலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப்படிதான் ஒரு வேண்டுமென்றே வெட்டினாலும் உதுஹியாவுடைய அமலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரமாட்டாதே. அதனால் கணித்துக்குரிய சகோதரர்கள், உதுஹியாவுடைய நியத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் நகத்தை முடியை வெட்டக்கூடாது. அப்படிதான் வெட்டினாலும் உதுஹியாவுடைய அமலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏனெல்லாம் இந்த சட்டத்தை வைத்திருக்கிறான். ஹாஜிகளுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது. தாடைகள் அணியக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நெகம் வெட்டக்கூடாது, பிராணிகளை கொலை செய்யக்கூடாது. ஹாஜிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சட்ட திட்டங்களை உதுஹியா கொடுக்கக்கூடியவருக்கும் அல்லாஹ் வைத்து ஹாஜிகளுக்கு இறக்கக்கூடிய பரக்கத்துகளில் ஒரு சில பரக்கத்துகளை உதுஹியா கொடுக்கக்கூடியவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் அருளுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பேசுவதென்றால் நிறைய இருக்கிறது. எனவே இந்த உதுஹியாவுடைய அமலை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள், நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் உலமாக்களுடைய மஷூராவோடு இந்த அமலை, இபாதத்தை சீராக ஷரியத் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் செய்யுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய உதுஹியா கபூல் செய்யப்பட மாட்டாது, வெறும் ஒரு அறுப்பாகத்தான் ஆகிவிடும். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷரியத்துடைய சட்டத்தை தெரிந்து இந்த இபாதத்தை நாம் நிவர்த்தி செய்வோம். நாட்டினுடைய சட்ட திட்டங்களையும் கவனித்துக் கொள்வோம். ஆடு மாடுகளை லைசன்ஸ் இல்லாமல் கொண்டு வந்தோம். அதுபோன்ற சில பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறால் முழு முஸ்லிம்களுக்கும் அவப்பெயர் வந்துவிடும். முஸ்லிம்கள் அனைவர்களும் தலை குனிய வேண்டிய நிலைமை வரும். அதனால் இது ஒரு இபாதத். இந்த இபாதத்தை ஷரியத்துடைய சட்ட திட்டங்களையும் தெரிந்து நாட்டினுடைய சட்ட திட்டங்களையும் பேணி மிக அழகாக நிவர்த்தி செய்வோம். ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான நாட்களில் அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்றை நிறைய அமல் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. உதுஹியாவுடைய அந்த இபாதத்தினுடைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் ரப்பல் ஆலமீன் நசீபாக்குவானாக. வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.